நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணுரூபாய விஷ்ணுவே சிவரூபிணே நமஸ்தே. சிவ விஷ்ணுரூபாய நமஸ்தே சர்வரூபிணே. வணக்கம். உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். இன்றைக்கு ஜோதிடத்திலிருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் உதாரண ஜாதகம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த உதாரண ஜாதகம் பார்ப்பதற்கு முன்பாக நாம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்க 12 பாவங்கள் இருக்குது. மேஷம், ரிஷபம், மிதுனத்திலிருந்து மீனம் வரைக்கும் உள்ள இந்த 12 பாவகங்கள்ல பாத்தீங்கன்னா இதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அதாவது எப்படி இதை பிரிச்சிருக்காங்க அப்படின்னாக்க நல்லது, நல்லவை, தீயவை, அப்போ அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சிருக்காங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க மனிதனுக்கு 6 அறிவுகள் உண்டு. அந்த 6 அறிவுகளும் என்னங்கிறது நம்ம தெரியும். அதாவது இந்த 6 அறிவுகளையும் நன்மை தீமை என்று 2 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. அப்போ இந்த 6 அறிவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த 6 அறிவுகள்லையும் 2ஆக பிரித்து நன்மை தீமை என்று பிரித்துதான் இந்த 12 பாவகங்களையும் பிரிச்சிருக்காங்க. இந்த 6 அறிவு என்பது பார்த்தீங்கன்னாக்க மனிதனுக்கு நல்லதை பார்க்கறது, நல்லதை கேட்கறது, நல்லதை சுவாசிக்கிறது அப்படிங்கிற இந்த 6 அறிவு. அந்த 6 அறிவுல நல்லதை கேட்கிறது, தீயவைகளை கேட்பது, நல்லவைகளை பார்ப்பது, தீயவைகளை பார்ப்பது, நல்லதை நுகர்வது, தீயவைகளை நுகர்வது, நல்லவைகளை பேசுவது, தீயவைகளை பேசுவது, இந்த மாதிரி இந்த அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இங்கே வைத்திருக்கிறாங்க. அப்போ 6 பாவகங்கள் ஒரு மனிதனுக்கு நன்மையாகவும் 6 பாவகங்கள் தீமையாகவும் செய்யப்படுகிறதா அப்படிங்கிறது இங்கே கேள்வி. அப்போ இந்த நன்மை தீமை என்பதை மனிதனுக்கு உண்டான 6 அறிவுகளை நன்மை தீமை என்று பிரிச்சிருக்காங்க. நன்மை எங்க நடக்கும், தீமை எங்க நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மனிதனுக்கு பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஜாதக கட்டங்களுக்குள் அடங்கி இருக்கு. அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப 8ஆம் இடம் சொல்லக்கூடிய மனிதனுக்கு லக்னத்துக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் ஆயுள் ஸ்தானம். இந்த ஆயுள் ஸ்தானம் நன்மையாகவும் இருக்கும், தீமையாகவும் அது அமைந்துவிடும். ஒரு சிலருக்கு நன்மையாகவும் அது இருக்கும். நீண்ட ஆயுள் உடையவர்களாக இருப்பார்கள், அல்லது குறைந்த ஆயுள் உள்ளவர்களாகவும் அங்கே இருப்பார்கள். அதுபோல நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 6ஆம் பாவம் சொல்லக்கூடிய நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இது போலவே இருக்கும். வாழ்க்கை பூரா நோயிலே இருந்து அந்த காலம் பூரா கழிக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. நோய் வந்த உடனேயே மரணித்து போவர்களும் உண்டு. நோய் வந்தாலும் கூட அதை சரிவு செய்து அவர்கள் வாழ்வில் ஜெயிக்கக்கூடியவர்களும் உண்டு. அப்போ இதெல்லாமே இந்த ஜாதக கட்டங்களுக்குள் இருக்கு. நன்மை தீமை என்பவை விஷயங்கள் அனைத்துமே இந்த ஜாதக கட்டங்களுக்குள் இருக்கு. அதை எப்படி நம்ம எடுக்கிறோம், ஒரு ஜாதகருக்கு நாம் எப்படி ஒரு ஜோதிடர் அதை எடுத்து கூறுகிறார் என்பதை பொறுத்து தான் அங்கே விஷயங்கள் இருக்கு. அப்போ இத பார்க்கக்கூடிய இந்த காணொலிய வீடியோவை பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்களாக இருக்கட்டும், வியூவர்ஸ் ஆக இருக்கட்டும், நீங்க உங்களுடைய ஜாதகங்களையும் இது போல நன்மை தீமைகளை ஆராய்ந்து பார்த்து அந்த நன்மை தீமைக்கு தகுந்தாற் போல பலன்களை எடுத்து அந்த காரியங்களை நாம் செய்து கொண்டோமையானால் நமக்கு இந்த இந்த வாழ்வு சிறப்பான ஒரு வாழ்வாக இருக்கும். அப்போ இந்த ஜாதகங்கள் நம்ம பொதுவாக ஒரு ஜாதகத்தை எடுத்து நாம் ஆய்வு செய்யும் பொழுது, ஒருவருடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது அதில் நன்மை தீமைகளை முதலில் எடுத்து பார்த்து விட வேண்டும். இப்போ ஒரு ஜாதகரை பொறுத்தளவுல ஆயுள் அவருக்கு குறைந்த ஆயுள்
இருக்கிறது அப்படின்னம்னாக்க அந்த குறைந்த ஆயுள் உள்ளவருக்கு நாம நீங்க அப்படி வாழ்வீங்க, வாழ்க்கையில் உங்களுக்கு சிறப்பான வாழ்வு இருக்கு அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொன்னோம்னா அது தவறா போயிடும். அப்போ அவருடைய ஜாதகத்துல அந்த ஆயுள் ஸ்தானம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த ஆயுள் ஸ்தானம் என்பது அவருக்கு நீண்ட ஆயுள் இருந்தால் மட்டுமே அவருக்குண்டான அந்த பலாபலன்கள் அனைத்துமே அவருக்கு வேலை செய்யும். குறைந்த ஆயுள் உள்ளவருக்கு நான் பலாபலன்கள் சொல்ல முடியாது. அப்போ ஆயுள் ஸ்தானம் என்பது ஒரு ஜாதகருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாகும். அதுபோல அதற்கு அடுத்தாற்போல் இருக்கின்ற விஷயங்கள் அனைத்தையுமே நாம சொல்லலாம். இந்த ஆயுள் எப்படி இருக்குன்னு பார்த்து இந்த ஆயுள்காரர்களுக்கு நம்ம அதுக்கு தகுந்தாற்போல விஷயங்களை எடுத்து அடுத்தடுத்து நம்ம சொல்லிக்கிட்டே வரலாம். அப்போ ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னாக்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இந்த ஜாதகங்கள்ல நன்மை தீமை என்பதை பகுப்பாய்வு செய்து நன்மை மனிதனுடைய அறிவுக்கு சம்பந்தப்படுத்தி தான் இந்த ஜாதக கட்டங்களை அமைத்துள்ளார்கள். 6 அறிவு மனிதனுக்கு இருக்கிறது என்றால் இந்த 6 அறிவு நன்மை தீமை என்று பிரித்தது அந்த பாவக கட்டங்களை கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த பாவக கட்டங்கள்ல நன்மை தீமை என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம மெயினா எடுத்து ஒரு ஜாதகருக்கு பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா தான் அந்த ஜாதகருக்கு நன்மை தீமை எது என்று கண்டுபிடித்து அவருக்கு உண்டான பரிகாரங்களை சொல்லி அந்த பரிகாரம் மூலமாக அவர் வாழ்வில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்றேன். அப்போ ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்க பார்க்கும்போது அதில் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதை நீங்கள் எடுத்து அந்த பயனுள்ள தகவல்களுக்கு நீங்க என்ன செய்துக்கணும் அப்படிங்கிறது அதுல விஷயம். அப்போ நீங்க ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். அந்த ஜாதகத்துல உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஆய்வு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. கமெண்ட்டுகள் வரவேற்கப்படுது. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்குறேன். உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை நீங்க செக் பண்ணிக்கணும், ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டுமே. ஆனால் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை அனுப்பிச்சு நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்களது குழந்தைகளுக்கு நீங்கள் வரம் தேடுகிறீர்கள் என்றாலும் கூட உங்களுடைய ஜாதகங்களை அனுப்பிச்சு நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஜாதகங்கள், திருமண பொருத்தங்கள், வாஸ்துக்கள், வீட்டுக்கு ஒரு வாஸ்து தேவையான வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு மனை வாங்கும் போது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றின ஆலோசனைகள் அனைத்தையுமே சங்கரநாராயண ஆஸ்ட்ரோ ரிசர்ச் அண்ட் வீலாக் மூலமாக மக்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால ஒவ்வொரு தகவல்களையும் நீங்கள் பெற வேண்டுமேயானால் டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பி நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஜாதகங்கள் ஆய்வு செய்ய வேண்டுமேயானாலும் நீங்கள் அனுப்பலாம். வாஸ்து சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம். திருமண பொருத்தங்கள் பார்க்க வேண்டுமேயானாலும் நீங்கள் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம். பேராதரவு கொடுக்கும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வாழ்க வளத்துடன் கூறி உங்கள் ஜோதிடர் சிம்மம் எஸ் திருக்குமரன். நன்றி, வணக்கம்.